தமிழில் என்ன நடக்கும்ன்றத ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். நாங்கள் பொதுவாக இந்த மாதிரி பிணையத்தில் எடுக்கிற போது ஃபீஸ் கேட்போம். எவ்வளோ சார் ஃபீஸ் கொடுப்பீங்க? எவ்வளோ ஃபீஸு மேடம்? ஒரு 5000 ரூபா ஃபீஸ் ஆகும். 1000 ரூபா இருக்குது தராங்க, வெளில வந்த உடனே மீதி 4000 ரூபா கொடுத்துட்றோம். சரி பரவாயில்ல, 1000 ரூபா கொடுங்க, 4000 ரூபா வெளில வந்த உடனே கொடுங்க. பெயில் போடுவோம், வெளில எடுத்துடுவோம். வெளியில் எடுத்தப்புறம் என்ன நடக்கும் கோர்ட்லனாக்க, ஒவ்வொரு வாய்தாவுக்கும் அந்த குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர் 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை வழக்கு விசாரணைக்கு போடுவாங்க, இல்லை வாய்தாவை போடுவாங்க. நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆஜராகணும். 2 வாய்தா வருவார், ஃபீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார். அப்புறம் 3வது வாய்தாவில் பார்த்தீங்கன்னா ஆளே வரமாட்டார். 4 வாய்தா 5 வாய்தா 1000 ரூபா தான் வரமாட்டார். இப்போ ஒரு நபர் கோர்ட்டுக்கு வரலனாக்க நாங்கள் நீதிமன்றத்தில் ஒரு மனு போடணும். என்னன்னு, இந்த மாதிரி இந்த நீதிமன்றத்தில் இன்னார் இன்னைக்கு ஆஜராகணும், அவரால் வர முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வருகையின்மையை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு மனு போட்டோன்னா கோர்ட் வந்து அந்த மனுவை பெற்றுக்கொண்டு இன்றைக்கி இவர் வரல, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு மனு போட்டிருக்காங்க, அதனால அவர் வருகையின்மையை மன்னித்தோன்னு ஆர்டர் எழுதி வாய்தா போட்டுருவாங்க. ஒரு 3 வாய்தா 4 வாய்தா பார்ப்போம். தொடர்பு கொள்ளணும்னு முயற்சி பண்ணாலும் தொடர்பில் வரமாட்டார். அவர் கவலை என்னன்னா, ஃபீஸ் கொடுக்கணும், நம்ம எதுக்கு போனோம் வக்கீல்கிட்ட, அப்புறம் வரும்போது பார்த்துக்கலான்ட்டு வரமாட்டார். எங்களுக்கு என்ன பயம்னாக்க, இவர் வரவே இல்லை, தொடர்புலையும் இல்லை, வேற ஏதாவது குற்றம் பண்ணி உள்ளே போயிட்டாரோன்னு எங்கள் பயம். அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு 4 வாய்தாக்கு அப்புறம் இல்லை விட்டுடு, ஒரு தடவை மனு போடாத, அவர் வந்த அப்புறம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனு போடலான்னு சொல்லி விட்டுடுவோம். சரி, மனு போடாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வாரண்ட் போட்டுருவாங்க, பிடி வாரண்ட் போட்டுருவாங்க அவங்களுக்கு. இந்த வாரண்ட் போட்ட உடனே என்ன பண்ணுவோம், போலீஸ் உங்களுக்கு தெரியும், மாத கடைசியில் வாரண்ட் போட்டால் அவருக்கு ரொம்ப குஷி ஆகிடும். ஏன்னா அது ஒரு வருமானம் அவருக்கு. நேராக வாரண்ட் எடுத்துகிட்டு அந்த குற்றவாளி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவார். இப்போ அது வரைக்கும் அவன் நம்மளை சந்திக்கவே மாட்டான். என்றைக்கு வாரண்ட் போட்டாங்களோ அன்றைக்கி அவனுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி வாரண்ட் போட்டாங்க நம்ம போ. ஏன்னா அவன் ஆளை வச்சு பார்த்துட்டு இருப்பான், வாரண்ட் போடுறாங்களா நம்ம மேலே, வக்கீல் கரெக்டாக கோர்ட்டுக்கு போகிறாங்களாலாம் அவன் நம்மளை வாட்ச் பண்ணுவான், சிஐடி மாதிரி. வாரண்ட் போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் வீட்டுக்கு போயிடும். போலீஸ் வீட்டுக்கு போனாக்கா இவன் வீட்டில் இருக்க மாட்டான். ஏன்னா வீட்டில் இருக்கவங்களாம் சௌரியம் பண்ணி கொடுத்து ஓடி போயிரு, நாங்கள் பார்த்துக்குறோம், வக்கீலை போய் பார்க்குறோன்ட்டு இந்த அம்மாவும் மனைவியும் சேர்ந்து வருவாங்க. நான் தயவுசெய்து இதை ஏன் இந்த பெண்களுக்கு இதை சொல்கிறேன்னாக்க, நம்ம எல்லாரும் அந்த மாதிரியான துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலையான இருக்கக்கூடிய குடும்பத்துலேருந்து வரல. அந்த மாதிரி துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நாம் உதவி செய்கிறத பற்றியும் நாம் சிந்திக்கணுன்றதுக்காக நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்.